அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். நீட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. நம்மளோட மார்க் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, என்னோட மார்க் இவ்வளவு இருக்கு, இந்த கட் ஆஃப்க்கு மேல இந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் நாமளே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க, ஒரு தெளிவு பெற்றிருப்பீங்க. இப்போ என்னுடைய கட் ஆஃப் எதிர்பார்த்த அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர அளவுக்கு என்னுடைய கட் ஆஃப் இல்ல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் ஒரு பிரைவேட் காலேஜ் போனோம், எந்த பிரைவேட் காலேஜ் போறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நாம கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே NIRF ரேங்கின் படி கொடுத்திருக்கிறோம். அது இல்லாம அந்த காலேஜினுடைய எஸ்டாப்லிஷ்மெண்ட் எப்ப இருக்கு, எந்த வருஷம் இருக்கு, அதுல சீட் இன்டேக் எவ்வளவு, கேம்பஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸின் அடிப்படையில நாம இந்த லிஸ்ட கொடுத்திருக்கிறோம். அந்த கல்லூரிகள் பத்தின விரிவான அலசல் இதோ உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கல்லூரி CMC கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், வெல்லூர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். NIRF ரேங்கின் படி 3வது பொசிஷன்ல இருக்கு. மத்த பிரைவேட் காலேஜஸ் விட இந்த காலேஜ்ல ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு. என்னதான் நீட் மார்க் எடுத்திருந்தாலும் இவங்க அதுக்கான ஸ்க்ரூட்டனி அப்படிங்கிறது தனியா இருக்கு. CMCல நீங்க அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க தனியாவே இன்டர்வியூஸ் அண்ட் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் அப்படிங்கறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த CMC அப்படிங்கிறது 1900ல இத இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 125வது வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு பழமையான கல்லூரி அப்படிங்கிறது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கக்கூடியது அமிர்த விஸ்வா வித்யாபீடம் தான். இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள்ல இதுவும் ஒரு காலேஜ். NIRF ரேங்கின் படி 8வது இடத்துல இருக்கு. இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 88 லட்சத்துல இருந்து ஒரு 1.13 கோடி ரூபாய் செலவாகும் நீங்க இந்த MBBS கம்ப்ளீட் பண்றதுக்கு. இது NACோட A++ கிரேடிங் வாங்கியிருக்கு. என்னதான் NIRF ரேங்க் கொடுத்தாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பெஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது யாரு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த NAC அப்படிங்கறவங்க தான் கொடுக்கறாங்க. ஏன்னா NAC தான் கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கல்லூரி பத்தி NAC கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி தான் அவங்களுக்கான கிரேடிங் சிஸ்டத்தையே கொடுக்கறாங்க. அதனால இந்த கல்லூரி அப்படின்னு பார்க்கும்போது A++ கிரேட் வாங்கியிருக்கு. அது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடியது சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ், சென்னை. இது வந்து NIRF ரேங்க்ல 12th பொசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் 2022ல 25வது இடமும் 2023ல 18வது இடமுமா இருந்து 2024ல 12வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இதுலயும் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்க MBBS கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 1,11 லட்சம் ரூபாய் செலவாகும். இந்த சவிதா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 250 சீட்ஸ் இன்டேக்கா எவ்ரி இயர் MBBS ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து SRM மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், சென்னை. இட் ஹோல்ட்ஸ் 18th பொசிஷன், 18வது இடத்துல NIRF ரேங்கின் படி இருக்கு. இதுக்கும் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க MBBS கம்ப்ளீட் பண்ணதுக்கு 1.13 crore செலவாகும். இதுல ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறது கிளினிக்கல் எக்ஸ்போஜர் அப்படிங்கிறது இந்த SRM இன்ஸ்டிடியூஷன்ல சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 3000 டெய்லி அவுட் பேஷன்ஸை இவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை. இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. NIRF ரேங்க்ல 20வது பொசிஷன்ல இருக்கு. இதுல வந்து நீங்க MBBS பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 1.25 crore உங்களுக்கு செலவாகும். சோ ஸ்ரீ ராமச்சந்திராலையும் 250 சீட்ஸ் அப்படிங்கிறது இன்டேக்கா எவ்ரி இயர் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர். இது பாத்தீங்கன்னா 41வது ரேங்க்ல இருக்கு. இதுல நீங்க கவர்மெண்ட் சீட்ல போறீங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஃபீஸா இருக்கும். இதே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்கன்னா வருஷத்துக்கு 13.5 லட்சம் ரூபாய் ஃபீஸா இருக்கும். இதை தவிர்த்து ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு நிறைய ஃபீஸ் இருக்கும், பாத்துக்கணும். இட் இஸ் அஃபிலியேட்டட் டு PSG ஹாஸ்பிடல்ஸ். இட் இஸ் a substantial 1300 bedded ஃபெசிலிட்டியோட அந்த ஹாஸ்பிடலோட அட்டாச்சான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த PSG இன்ஸ்டிடியூட். அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல செட்டிநாடு ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், கேளம்பாக்கத்துல இருக்கு. இது பார்த்தோம்னா 2008ல உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி, டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இந்த அக்ரிகேட்டட் பார்த்தோம்னா NACோட அக்ரிகேஷன்ல A கிரேட் கொடுத்திருக்காங்க. 1180 பெட் ஃபெசிலிட்டியோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இருக்கு. அதுக்கடுத்து கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச், கோயம்புத்தூர். இது 2012ல உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி.
இந்த கல்லூரி அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபேக்கல்டியோட கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு 129 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் a campus of 28 acres. அடுத்ததான் நம்ம பார்க்கிறது கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மதுராந்தகம். இது 2009 உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 650 பெட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்ததான் நம்ம பார்க்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். இது 2008 உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது 1986 இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கக்கூடிய நியர்பை வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸ்க்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிறது இந்த ஆதிபராசக்தி கல்லூரியோட ஒரு சிறப்பு அம்சமா நம்ம சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இது 2009 உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ். இதுவும் ஒரு தெலுங்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இன்டேக் ஆஃப் 150 seats every year with a 35 acres of campus. அதுக்கடுத்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரை. இது 2013 உருவாக்கப்பட்ட ஒரு காலேஜ். இது பெரிய லார்ஜ் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. 2100 பெட் வசதிகளுடன் கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். இது எவ்ரி இயர் 150 சீட்ஸ் அப்படிங்கிறது இவங்க இன்டேக்கா எடுத்துக்கிறாங்க. அடுத்து KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். இது 2019 உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி தான். இந்த KMCH அப்படிங்கிறது கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெடோட ஒரு யூனிட்டா தான் இது இருக்கு. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை. இது 2020 உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இதுல 150 சீட்ஸ் எவ்ரி இயர் இன்டேக்கா எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பாக்குறது மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு. இதுவும் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். 270 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 plus medical research projects, 99% graduate success rate ஓட இந்த காலேஜ் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி. 2006 உருவாக்கப்பட்ட இந்த காலேஜ் அப்படிங்கிறது ஒரு மலையாளம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இதுல எவ்ரி இயர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க இன்டேக்கா எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை. இது 2008 உருவாக்கி இருக்காங்க. டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. 700 பெட்டுகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலோட இந்த காலேஜ் இருக்கு. இதுல MBBS ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 250 இன்டேக்கா இவங்களோடது இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம். இது 2003 உருவான ஒரு காலேஜ். சோ MBBSக்கு பாத்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் எடுத்துக்கிறாங்க. இந்த காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் have raised in the acre of 39 and with 1110 patients பெட்டோட இந்த காலேஜ் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர். இது தனலட்சுமி சீனிவாசன் சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஒரு பார்ட் தான். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது ஒரு 100 ஏக்கர்ல பெரிய கேம்பஸா இருக்கு. 12 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியாவோட இந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது 800 பெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதுல நம்ம லிஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த 20 கல்லூரியும் NIRF ரேங்கின் படி முன்னாடி இருக்கக்கூடிய கல்லூரிகள் தானே தவிர இந்த ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம எந்த ஆர்டர்லயுமே நம்ம லிஸ்ட் பண்ணல. 20 கல்லூரிகளும் பெஸ்டான கல்லூரிகளா தான் NIRF ரேங்கின் படி லிஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. சோ இந்த கல்லூரியில நீங்க போய் சேரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு முறை அந்த கல்லூரியை நீங்க சேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்லூரியை பத்தி விசாரிங்க. ஏற்கனவே படிச்ச மாணவர்கள்கிட்டயும் அந்த கல்லூரியை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில நீங்க போய் சேர்ந்து ஒரு ஃபியூச்சர்ல பெஸ்ட் டாக்டரா வரதுக்கு வாகைச்சுடரின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரதே கிடையாது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய வாகைச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from வாகைச்சுடர். Thank you.